கண்ணில் இவ்வளவு தூரம் ஸ்டெம் செல் தெரப்பி உபயோகமாக இருப்பதற்கு காரணம் ஐ பேங்க்ஸ், கண் வங்கி இருந்ததுதான் முக்கியமான காரணம். பெரிய பெரிய மருத்துவமனைகளில் எல்லாம் இறந்தவர்களிடமிருந்து கண்ணை கொண்டு வந்து அதை ஓரிரு நாட்களில் மற்றவர்களுக்கு பொருத்துவார்கள். அதை பொருத்த முடியாத கண்களை அவர்கள் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி அதன் மூலமாகத்தான் இவ்வளவு ஸ்டெம் செல் தெரப்பி கண்ணின் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாத்துக்குமே இது எப்படி உதவும் அப்படிங்கிறத அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதே போல் ஐ பேங்க் மாதிரியே போன் பேங்க், ஸ்கின் பேங்க் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் இது ஃபியூச்சர்ல அவர்களுக்கு எப்படி ஸ்டெம் செல் தெரப்பி உபயோகப்பட்டதோ அது போலவே போன் சம்பந்தப்பட்டமான வியாதிகளுக்கும் அதே மாதிரி ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி உபயோகமாக இருக்கும். அப்போ போன் பேங்க் முதலாக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நிறுவியது டாக்டர் மயில்வாகனன் நடராஜன், என்னுடைய குரு. அவர்தான் 2000 தொடக்கத்தில் போன் பேங்க் தொடங்கி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அதை நிறுவினார். இப்போ அந்த போன் பேங்க்ல இருந்து மற்ற மருத்துவ கல்லூரிகளுக்கும் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் அந்த கெடாவர் போன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி டாக்டர் மாதங்கி ராமகிருஷ்ணன் என்பவர் கீழ்பாக் மருத்துவமனையில் பர்ன்ஸ் சிகிச்சையில் ஒரு பெரிய சாதனை படைத்தவர். அவரும் இதே மாதிரி ஒரு ஸ்கின் பேங்க் நிறுவினார். இறந்தவர்களிடமிருந்து எப்படி கண்ணை எடுக்கணுமோ அதே போல போன் எடுக்கலாம், அதே போல ஸ்கின்னை எடுக்கலாம். அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி இப்போ அந்த ஸ்கின் பேங்க் இருப்பதனால் அடுத்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை எப்படி இந்த ஸ்கின் பேங்க்ல கிடைக்கக்கூடிய ஸ்கின்னோட நம்ம பயன்படுத்தி இதனை பர்ன்ஸ் பேஷண்ட்ஸுக்கும் ஆறாத புண் உள்ளவர்களுக்கும் ஒரு ஸ்டெம் செல் தெரப்பியை டிஷ்யூ இன்ஜினியரிங் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு இந்த இருவரும் டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் மற்றும் டாக்டர் மாதங்கி ராமகிருஷ்ணன் இருவரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேவையை செய்திருக்கிறார்.